ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியோ ப்ரம்ஸ். இன்றைக்கி நம்ம 1 HP செல்ஃப் டிரைவிங் பம்ப் ஒன்று கம்ப்ளைண்ட்டே வந்திருக்கு. நேற்று நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். 1 HP செல்ஃப் டிரைவிங் நம்ம கம்பெனி பம்ப் ஒன்று கம்ப்ளைண்ட் ஆகி கம்பெனிக்கே வந்து ரிட்டன் வந்திருக்கு. கஸ்டமர் டைரெக்டாக வந்து நம்ம கம்பெனிக்கே பார்சல் பண்ணி விட்டுட்டார். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த பம்பை நம்ம ஓப்பன் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்னு கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமா இல்லை நம்ம வந்து அந்த பார்ட்டே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்கிறேன்னு நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த நம்ம வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஒரு பம்ப் கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி எங்களுக்கு தெரியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோட்டர் நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பம்ப் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பம்போட கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம போகும்போது நீட்டாக பேக் பண்ணி அனுப்புவோம். ரிட்டன் வரப்போ கொஞ்சம் சில டேமேஜஸ்லாம் வரும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வரதுனால பல டேமேஜஸ் வரும். கீழே பம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பம்போட கண்டிஷன் நல்லா இருக்கா, எந்த டேமேஜ் ஆகலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம நான் அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக செல்லோ டேப் போட்டு அனுப்பியிருக்காங்க, பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறக்காக. இப்போ நான் பாக்ஸ் உங்களுக்கு பம்பை எடுத்துட்டேன். நான் எங்கள் கம்பெனியோட பாக்ஸு மோட்டர் நாங்கள் அனுப்புறது பார்த்திங்கன்னா எப்போவுமே சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் பண்ணுவோம். இது வந்து தெர்மாகோல் பஃபருங்க. எதுக்காக அனுப்புகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மோட்ரு ஒரு வெளியூருக்கு அனுப்புகிறோம், இல்லை நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பேங்க்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பம்பு வேணும். பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தனியாக தான் நாங்கள் அனுப்புவோம். சிங்கிள் பாக்ஸாக போகும்போது உங்களுக்கு வந்து மோட்ரு மட்டும் உள்ளே வைக்க மாட்டோம், அதோட இந்த பஃபரும் சேர்த்து விடுவோம். இது உங்களுக்கு பாக்ஸில் எப்படி இருக்கும் நான் வியூ பண்ணியே காட்டுறேன். ஃப்ரண்ட்டு சைடு வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாது, இந்த மாதிரி உங்களுக்கு உட்காந்துக்கும். பேக் சைடு வந்து கூலிங் கவருங்க, கூலிங் கவரை அடிபடாமல் இருக்கணும். அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருவோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் மாதிரி விழுகுங்க. இதே செட்டப் தான் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே இருக்கும். அப்போ உங்களுக்கு மோட்டரும் எந்த டேமேஜும் ஆகாது. உங்களுக்கு இந்த மேலே உங்களுக்கு என்ன டேமேஜ் ஆகுதுன்னா, இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிழிஞ்சு போகும். இப்போ மோட்டர் உங்களுக்குள்ளே இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெக்கில் எதுவுமே டேமேஜ் ஆகலை. மெயினாக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதே எங்கள் சேஃப்டிக்காக பம்பை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பம்பு நம்ம கையில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம டேபிளில் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கஸ்டமர்கிட்ட கேட்க போகிறோம், என்ன கம்ப்ளைண்ட்டு, எதனால் நீங்கள் எனக்கு ரிட்டன் புக் பண்ணி விட்ருக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கம்பெனி பம்ப் தான், பிரியோ பம்ப்ஸ் கோயம்புத்தூர் 62 அப்படிங்கிற ஒரு நேம் பிளேட் இருக்குது. எங்கள் கம்பெனி நேம் பிளேட் தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மோட்டரும் எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. நாங்கள் எப்படி அனுப்பிச்சோமோ அதே மாதிரி தான் திருப்பி நம்மளுக்கு ரிட்டன் வந்திருக்கு. இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், இது என்ன கம்ப்ளைண்ட்டு, எதனால் நீங்கள் எனக்கு ரிட்டன் அனுப்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் இதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணேன், நடுவில் உங்களுக்கு இமேஜ் கம்பேரிசன் உங்களுக்கு காட்டுறேன். இது பழைய இமேஜ் எப்படி இருக்குது, புது மோட்டரில் நாங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற இமேஜும் நான் உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கன்னு கேட்டுட்டோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாருங்கள், இந்த பார்ட்டு தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த தண்ணி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஷன் ஏரியா. இந்த இடத்துல வந்து தண்ணி இதை என்ஆர்வி பம்ப் ஆன் பண்ணும்போது இந்த என்ஆர்வி ஸ்ப்ரிங் ஓப்பன் ஆகிக்கும். அது வழியாக மோட்டர் ரொட்டேஷன் ஆகும்போது இந்த இடத்துல தண்ணி உள்ளே போகும். உள்ளே போய் இந்த இடத்துல தண்ணி மேலே வெளியே வரும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணி பட்டு ரஸ்ட் ஆகி இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி விழுந்துருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்டர் ரன் ஆகும்போது இது மேலே சக் பண்ணுற தண்ணி பாதி எல்லாமே பாதினா
உங்களுக்கு இந்த ஹோலில் இத்தினூண்டு ஹோல் இருக்கனால அந்த ஹோலுக்கு தகுந்த தண்ணி எல்லாமே வெளியே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. உங்களுக்கு பம்பில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கஸ்டமர்கிட்ட நாங்கள் தெளிவாக கேட்டுட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க, அந்த ஹோல்னால தண்ணி வெளியே வருது மோட்டர் ஆனும் போது, அது என்னன்னு தெரியல, நீங்கள் எனக்கு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ சொன்னார். இப்போ நாங்கள் அவருடைய ஒப்பீனியனை கேட்டோம். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்தோம். கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்சே பண்ணி கொடுக்குறோம். திருப்பி நாங்கள் இதே வந்து நாங்கள் உங்களுக்கு இது பண்ணி தரல. நாங்கள் என்ன சொன்னோன்னா நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணியே கொடுத்துட்றோம். அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பார்ட் நான் உங்களுக்கு கழட்டியிருக்கேன். சேம் அதே தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், இது வந்து ஃப்ரெஷ்ஷுங்க. பாருங்கள், எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு வந்து உள்ளே வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக உள்ளே வந்து ரெட் ஆக்சைடு பெயிண்ட் அடித்து இந்த இடத்துல பாருங்கள், ரெட் ஆக்சைடு பெயிண்ட் இங்கே பாருங்கள், இது எல்லாமே ரெட் ஆக்சைடு பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஹோல் இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்ஷன் சைட் பிளாஞ்சுக்கிட்ட இந்த இடத்துல ஹோல் இருந்திருக்கு. இதில் பாருங்கள் ஹோல் இல்லை. நாங்கள் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். டோட்டலாக அப்படியே ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு கஸ்டமரோடைய சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். பம்பு எந்த ஒரு இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாக அப்படியே நீட்டாக நான் தூக்கி காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே நீட்டாக இது பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா எல்லாமே நீட்டாக டெஸ்டிங் போட்டு பம்பு திருப்பி ஏதாவது உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் ஆகுதா, அந்த இடத்துல ஏதாவது லீக்கேஜ் இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட்டு பண்ணி நீட்டாக நாங்கள் கஸ்டமருக்கு வந்து திருப்பி பாக்ஸ் பண்ணி திருப்பி நாங்கள் அவருக்கு டெலிவரி கொடுத்துருவோம். இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை வேறு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு வந்து இதே மாதிரி கம்ப்ளைண்ட்டு ஆகுதுங்க, எனக்கு வந்து மோட்ரு ஓடுதுங்க, தண்ணி வரல, அதே மாதிரி மோட்ரு ஸ்லோவாக ஓடுதுங்க, இல்லை வந்து உங்களுக்கு மோட்ரு ஏர் வாங்குது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் பிரியோ பம்ப்ஸ் வி நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ நாளைக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா சென்ட்ரிஃபியூகல் மோனோபிளாக் பம்ப் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதை நாங்கள் அசம்பிள் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, சேம் இதே மாதிரி செல்ஃப் பிரேமிங் பம்ப் உடைய நெக்ஸ்ட்டு அப்கிரேடட் மோட்டர் தான் அது. அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதை நீங்கள் மறக்காமல் நாளைக்கு ஒரு இன்ட்ரோ ஷார்ட் மாதிரி விட்றோம், அதை பாருங்கள். நாளைக்கு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.